பெரும்பாலும் செல்வாக்கு காட்டுறதுக்காக ஒருத்தங்க மாநாடு நடத்துவாங்க. பிரச்சனையை வெளியே காட்டுறதுக்காக ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்த மாநாடு நடந்துருச்சு. இல்ல அதிமுக ஆதரவு அன்புமணி பேசுறாரு, பிஜேபி மைண்ட் செட்டோட பேசினாரு. அன்னைக்கு நைட் அமித்ஷா வராரு. அன்னைக்கு அதில் 9:30 மணிக்கு தான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் தலைவர், அவர் இல்ல, அவர் செயல் தலைவர் அப்படின்னா அவரை டி ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு. கட்சி வந்துட்டு படுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 60-70 தொகுதிகளில் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியே பாட்டாளி மக்கள் கட்சி தான். இங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்குள்ள இந்த வன்னியர் பெல்ட்ல வந்துட்டு அந்த பிஜேபி எதிர்ப்புணர்வு மற்ற தமிழர்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி அங்கேயே அது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு அந்த மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையில தான் அந்த கட்சி தோக்கும். அவர் அன்புமணி நான் தலைவர், நான் பாத்துக்கிறேன், விட மாட்டேன், இது என் கட்சி, அந்த இடத்துல தான் அவர் வந்தார். சொன்னீங்களா அந்த முரண் வெளில வருது. இவர் வந்துட்டு ப்ரோ டிஎம்கே கிடையாது. ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க ஒதுங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமக கட்சியில இருக்கவங்களே வந்து இந்த மாதிரியான ட்ரோல் விஷயங்களை செய்யறாங்க. ஒரு அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படி போடலாம். வன்னியர் மக்களுடைய மதிப்பு யார்கிட்ட இருக்கு? ராமதாஸ் மறுக்கவே முடியாது. அன்புமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விடவா இப்ப வந்து முகந்தனுக்கு கிடைக்க போகுது. எல்லாருடைய செல்வாக்கையும் வந்துட்டு ராமதாஸை வச்சுதானே, அவர்கிட்ட தான் அந்த மக்கள் அந்த அபிமானத்தை வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, முகுந்தனை வச்சு நான் கொண்டு வரேன்னு தான் சொல்றாரு. வேணா நீ ஓரம் உட்காருன்றாரு. ராமதாஸை போன்றவர்கள் அவர் ஓரம் கட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் சொல்லி அன்புமணி சில வேலைகள்லாம் பாக்குறாங்க. அப்படிலாம் யார்கிட்ட இருந்து இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்? ராமதாஸ் அதுதாங்க பிரச்சனையே. அது நடக்கவே நடக்காது. சீமான் அவர்களை வந்து இப்போ சமீபமான ஆளை காணும் என்ன அரசியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு ஒரு கட்டத்துல வந்து மிக அதிகமா பேசிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் இல்லாத செய்தி இருக்காது. இப்போ அவர் செய்தியே இல்லையே சார், என்ன காரணம்? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரும்பாலும் செல்வாக்கு காட்டுறதுக்காக ஒருத்தங்க மாநாடு நடத்துவாங்க. பிரச்சனையை வெளியே காட்டுறதுக்காக ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்த மாநாடு நடந்துருச்சு. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவா பேசுறாரு, அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக ஆதரவா பேசுறாங்க. என்ன சார் நடக்குது? இல்ல அதிமுக ஆதரவு அன்புமணி பேசுறாரு, பிஜேபி மைண்ட் செட்டோட பேசினாரு. அதாவது அங்க என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மாநாடு நடத்தப்பட்டதனுடைய நோக்கம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு அன்புமணி ராமதாஸுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு முரண், கூட்டணி தொடர்பாக அவங்களுக்குள்ள முரண், வேற எதுவுமே கிடையாது. கூட்டணி அமைச்சது தப்பு, அது வந்துட்டு அவர் பொதுக்குழுலே பேசினார் அது. ஆனால் அதே லைனில் வந்துட்டு அன்புமணி போயிடுவாரோ, அப்போ வந்துட்டு இவர் வர நேரம், யார் அமித்ஷா வர நேரம், அன்றைக்கி நைட்டு அமித்ஷா வராரு. அன்றைக்கி அதில் 9:30 மணிக்கு தான் பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு நான் தான் தலைவர், அவர் இல்லை, அவர் செயல் தலைவர் அப்படின்னா அவரை டி ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு. இதான் நடந்துச்சு. அதுக்கான அடிப்படை என்னன்னா, அன்புமணியை வந்துட்டு தலைவராக விட்டு போயிட்டு அவர் போயிட்டு இவர் அமித்ஷாவுடைய கையை பிடிச்சி தூக்கிட்டு நாங்களாம் தேச ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு போச்சு. கட்சி வந்துட்டு படுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வன்னியர் பெல்ட்டுன்னு, அந்த பெல்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதில் எந்த கட்சியோட கூட்டணி போட்டாலும் அவங்க ஒரு 15-20 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. பொதுவாக அதிமுகவும் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு போட்டியிட்ட 96 தேர்தலுக்கு பின்னாடி காலகட்டத்தில் அவங்க 2 பேருமே ஜெயிச்சதுக்கான பிரதான காரணம் வட தமிழ்நாட்டில் பாமகவோட வச்ச கூட்டணி தான். இது யாரும் மறுக்க முடியாது. ஜெயலலிதா வந்துட்டு கொடுத்தாங்க 2001 தேர்தலில் 23 சீட்டும் இன்னும் கொடுத்தாங்க, 18 சீட்டில் ஜெயிச்சார் இவர். ஆனால் அப்போவே ராமதாஸ் என்ன சொன்னார், 23 சீட்டுன்னு சொல்லாதீங்கம்மா, 23 எம்எல்ஏன்னு சொல்லுங்கன்னாரு. அடுத்த தேர்தலில் அவர் கலைஞரோட போனார், கலைஞருக்கு சேர்லாம் போட்டார், கலைஞர் அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஸோ அப்போ அந்த பெல்ட்டில் அந்த செல்வாக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பலன் அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிக்கு இருந்தது. கூட்டணி அமைக்கக்கூடிய திமுக அதிமுகனால பாமகவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்லேட் என்ன ஆச்சு, இந்த அன்புமணி ராமதாஸ் தலைவரை தேர்ந்தெடுத்த உடனே அவர் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை குறி வச்சு அவருடைய கம்பல்ஷனும் அதில் இருக்குது, அவருக்கு இருக்கக்கூடிய சில அழுத்தங்களும் இருக்குது. அதோடைய அவங்களுடைய போகிறதுன்னு போகும்போது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்குள்ள இந்த வன்னியர் பெல்ட்டில் வந்துட்டு அந்த பிஜேபி எதிர்ப்புணர்வு மற்ற தமிழர்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி அங்கேயும் அது இருக்குது. அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பிஜேபியை தோற்கடிச்சிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இதுதான் விஷயம். இப்போ அன்புமணி ஐயா ராமதாஸனுடைய மிகப்பெரிய விடயம் என்னென்னா, ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை பெருசாக்கி ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரும் சக்தி ஆக்கினது மட்டும் இல்லை, அந்த வன்னிய பெருமக்களை ஒரு கிராமத்துக்கும் போட்டு கூட்டம் போட்டு இவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு 200-300 சேர் போட்டு அவங்களே உட்கார வச்சு இந்த ஸ்கூல் வாத்தியார் வந்துட்டு பாடம் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துட்டாரு. அவங்களுக்குள்ள அந்த அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் ரிலேட்டிவ்லி.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு அந்த மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையில தான் அந்த கட்சி தோக்குது. அப்போ ஏன் அந்த முடிவு நீ எடுக்கிற அப்படின்றதான் இவங்க 2 பேருக்குள்ள முரண். அவர் அன்புமணி என்ன, நான் தலைவர், நான் பார்த்துக்கிறேன், விட மாட்டேன், இது என் கட்சி, அந்த இடத்துக்கு தான் அவர் வந்தார். அதான் நம்ம பார்த்தோம். அதாவது அன்னைக்கு நைட்டு வராரு அமித்ஷா, அன்னைக்கு காத்தால ஒரு 10 வச்சுட்டாரு, முடிச்சிட்டாரு கதையை. அதனால அதுக்கப்புறம் அந்த 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 அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த முருகல் மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு கட்சியை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாரு, 2 பேருடைய பேரையும் போட்டு ஒரு அழைப்பு போட்டு இந்த மாநாடு அவர் நடத்துறாரு. அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்லாம் வந்துட்டு கட்டாயம் ராமதாஸ் ஐயா கிடையாது. அந்த கட்சியினரை ஊக்கப்படுத்துறது வர்றான், நம்ம கட்சி என்னமோ இவ்வளோ செல்வாக்கோடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உழைச்சா நம்ம நிறைய ஜெயிக்கலாம், அந்த ஊக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் மாநாடு நடத்துறாரு. அப்போ நடத்தும் போதும் கூட அந்த முரண் வெளியில் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் கேள்வியில் சொன்னீங்களா, அந்த முரண் வெளில வருது. இவர் வந்துட்டு ப்ரோ டிஎம்கே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யார் நிறைய இடம் கொடுக்குறாங்களோ, யார் வெற்றிகரமான கூட்டணியோ அந்த கூட்டணியோட சேர்ந்து நிறைய இடங்களை ஜெயிக்கணும். அவர் சொல்கிற மாதிரி நம்ம தனிச்சு நின்று 4 சீட்டை ஜெயித்தோம், கூட்டணி நின்று 5 சீட் தான் ஜெயிக்கிறோம்னா அதுக்கு எதுக்கு அது? அப்போது நம்ம நிறைய பேருடைய வெற்றிக்கு உதவுறோம், அது வெற்றி நமக்கு வெற்றியாக இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது அவருடைய கவலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல கூட்டணிக்கு நானே பார்த்துக்கிறேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு ஒருமையிலேயும் சொல்கிறாரு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அவர். ஸோ இதான் அவங்களுக்குள்ள எடுத்தது. ஆனால் அன்புமணி ராமதாஸனுடைய மோட்டிவ் என்னன்னா, பிஜேபியோட போயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதிமுக பிஜேபியோட போகிறதுக்கு ஈக்குவல் தானே. இல்லை, அவர் அவ்வளோ ஆர்வமா இருக்காரு பிஜேபி கூட போகணும்னு சொல்லிட்டு, அன்புமணியும் அவ்வளோ ஆர்வமா இருக்காரு. சொன்னேன், அவருக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, வழக்கு இருக்குது. அந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்ததுக்கு அனுமதி கொடுத்ததுல இருக்கு, என்ன சிலதெல்லாம் சொல்றாங்க, அது நம்ம ஒன்றும் பெருசாக தெரியலை அதை பற்றி. அது ஒன்று. 2வது விஷயம், அவர் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது இந்திய ஒன்றியத்தில், அவங்களோட போயிட்டா அப்படின்னோம்னா ஒரு மந்திரி பதவி அப்படி இது பண்ணிட்டு அப்படியே போயிடலாம், அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலாம், கட்சியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அது போதுமானது இல்லைன்றது ராமதாஸையோட எண்ணம். இங்கே கட்சி பலமாக இல்லாமல் ஒரு கூட்டணி கட்சி எப்படி நம்மளை மதிக்கும்? இன்னைக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. 1998 தொடர்ந்து 3 எம்பி 4 எம்பி 5 எம்பி வரைக்கும் இருந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய பலன்லாம் கிடைச்சிது. ஒரு தடவை ஏகே மூர்த்தி இருந்தார் ரயில்வே மினிஸ்டரா, எவ்வளோ பண்ணார் ரயில்வேஸ் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான அகல ரயில் பாதை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுக்கப்புறம் வேலு வந்தார் அடுத்த முறை. வேலு வந்துடுறதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு, நிறைய தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய திட்டங்கள்லாம் வந்துச்சு. அன்புமணி வந்துட்டு சென்ட்ரலில் மினிஸ்டராக இருந்தார். அப்போ இங்கே வந்து சித்த வைத்திய பல்கலைக்கழகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு, 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் பங்கேற்கும் போது தமிழ்நாடு பலன் அடைச்சிச்சு, மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாத இந்த திட்ட ஒதுக்கீடு கூட ரயில்வேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6700 கோடி ஒதுக்கீடுன்னு இப்போ சொல்கிறாங்க தேர்தல் வரும்போது. ஆனால் இது வரைக்கும் கொடுத்த ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 200-300 கோடி தான். ஆனால் இது பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஒன்றிய அரசு இருந்தபோது பாருங்கள் எவ்வளோ திட்டங்களுக்காக ஒதுக்கீடு பெற்றிருக்கிறாங்கன்றதை பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணார். பெட்ரோலியத்துறை அமைச்சராக வந்துட்டு அப்போ டாக்டர் ராமதாஸ் இன்னொருத்தர் இருந்தார், பேராசிரியர் ராமதாஸ் அவர் இருந்தார். இப்படியெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்துட்டு வெறும் ஒரு 5 எம்எல்ஏக்களோட பலவீனமாக நிற்குது அப்படின்றதுனால தான் நான் மறுபடியும் பலப்படுத்துகிறேன்னு அவர் கட்சியை எடுத்துக்கிறார், கையில் எடுத்துக்கிறார், அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாரு. அது இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு முரணாகவே வெடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சார், இப்போ வந்து ராமதாஸ் அவர்களை வந்து சொந்த கட்சிக்காரங்களே ட்ரோல் பண்ணுறாங்க சார். எந்த அளவுக்குனா வந்து, ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் ஒதுங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமக கட்சியில் இருக்கவங்களே வந்து இந்த மாதிரியான ட்ரோல் விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் பரவிட்டு இருக்கு சார். ஒரே ஒரு கேள்வி தான், அது அந்த இளைஞர்கள் மத்தியில் சிலருக்கு அந்த மாதிரி ஒரு அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படி போடலாம். வன்னியபுர மக்களுடைய மதிப்பு யார்கிட்ட இருக்கு? ராமதாஸ் மறுக்கவே முடியாது. அப்புறம் எங்கே மற்றவங்கலாம்? அதான் அவர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, நீ செல்ஃபோனை வச்சுட்டு சுற்றலாம், நீ ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணு, ஆனால் கட்சி விட்டு ஒதுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஆளை யார் போடணும்னு எனக்கு தெரியும், எனக்கு இளைஞர்களை போட்டாலும். இப்போ எல்லா கட்சிகளுக்குமே இந்த 2000க்கு பின்னாடி பிறந்த இளைஞர்கள்ன்றவங்க ஒரு பெரிய அரசியல் சவாலாக இருக்காங்க. அதிமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, எல்லாருக்குமே அவங்க வந்துட்டு இந்த கட்சிகள் எதுவும் வந்துட்டு அந்த இளைஞர்களை வந்துட்டு ஈர்க்கலை. அது ஈர்த்த ஒரே ஆள் முதல்ல சீமானு, அடுத்தபடி இப்போ விஜய் ஃபுல்லாக அவர் ஈர்த்து வச்சிருக்கிறார். ஒரு பெரிய அது அவர் அது சரியாக அரசியல் பண்ணிட்டு போனார் அப்படின்னோம்னா அவருக்கு இயல்பாக ஒரு 60 லட்சம் ஓட்டு வந்துடும். இப்படியான அவர் இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கப்புறம் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அப்படி இருக்குது நிலவரம். அப்போது இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா இளைஞர்கள்கிட்ட இந்த கட்சி போகலை அப்படின்றத ராமதாஸ் உணர்றாரு. அதான் கட்சியினுடைய வீழ்ச்சி காரணம்னு நினைக்கிறாரு. அதுதான் அவர் முகுந்தனை கொண்டு வர்றார்.
கொண்டு வந்துட்டு இளைஞர் மக்களுடைய அந்த செல்வாக்கை வந்துட்டு அவர் கொண்டு வருவார், அது உனக்கு தானே பலன் அடிக்கும்லாம் சொல்லி பார்த்தாரு. அன்புமணி கேட்கல, அவர் முன்னாடியே மைக்கை தூக்கி போட்டார். அது ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்குங்க, அவருக்கு யாரும் அரசியல் பாடம் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் பேசுறீங்கன்னா கேட்பார், ஃபுல்லாக கேட்டுக்குருவார், எல்லா வார்த்தையும் தெரிஞ்சுக்கிடுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் நலம் இதை விட்டு தர மாட்டார். எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்காகவும் அவர் விட்டு தர மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வன்னிய பெருமக்கள் பட்ட கஷ்டம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் ரீதியாக வாட வைக்கணும், வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுடைய வாழ்நிலை உயரணும் அப்படின்றதுல அவர் வந்துட்டு ரொம்ப தலை காஞ்சவன் தான் வன்னிய அப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அந்த கூட்டத்தை வந்துட்டு அவர் மேம்படுத்தணும்னு நினைக்கிறார். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய பார்வை வந்துட்டு மற்றபடி அன்புமணிக்கெல்லாம் அப்படிலாம் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறத சொல்ல முடியாது. அதாவது அன்புமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விடவா இப்போ வந்து முகுந்தனுக்கு கிடைக்க போகுது? எல்லாருடைய செல்வாக்கையும் வந்துட்டு ராமதாஸை வச்சு தானே, பாட்டாளி மக்கள் கட்சியும் அவரை வச்சு தானே. அதான் அவர் சொல்றாரு, நான் நினைச்சா கட்சியில் இல்லாட்டி நீ வெளில அவ்வளோதான் சொல்றாரு. அவர் தான் மெயின் நிறுவனர், அவர் தான். அவர்கிட்ட தான் அந்த மக்கள் அந்த அபிமானத்தை வச்சிருக்கிறாங்க. அவரால் நியமனம் பண்ணப்பட்டவங்க தான் எல்லாருமே. அவர் என்ன சொல்றாரு, முகுந்தனை வச்சு நான் கொண்டு வரேன்னு தான் சொல்றாரு. முகுந்தனாலெல்லாம் வந்துட போகுது இல்லை, அதெல்லாம் கிடையாது. நான் பெரிய போராளியா அவ்வளோ கிடையாது. இவரை வச்சு தான் எல்லாமே. நான் இயக்கி நான் கொண்டு வரேன் அப்படின்றாரு அவர். இவர் என்னன்னா அதெல்லாம் வேணாம், நீ ஓரம் உட்காருன்றாரு. ராமதாஸை போன்றவர்களை நீங்கள் வந்துட்டு அவர் ஓரம் கட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது, கோவப்பட்டுருவாங்க. அதான் நேற்று ஒரு வாரத்தை கூட சொல்லலையாம, அன்புமணின்ற பேரே சொல்லலையாம. கடைசியில் நான் பார்த்தேன், அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய அந்த ஆறுமுகத்தினுடைய பேரை சொல்கிறார். அவர் ஒரு நேரத்தில் எம்எல்ஏ இருந்த திருக்கச்சூர் ஆறுமுகம் தானே, அப்போ இருந்தார் அவர். இப்போ பாலாஜி இருக்கிறாரு, அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். எனக்கு தெரியும், நினைப்பு இருந்தது, நான் சரியாக இருந்தது நான் சொல்கிறேன். அவர் பேர் தான் அவர் குறிப்பிட்டு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய மற்றபடி யாரையுமே அவர் சொல்லலை. அவர் ரொம்ப ஆழமாக கட்சியை வளர்த்தவர். ஒரு உதாசீன போக்கு இருக்காது. பண்ணையார் மாதிரி தான் நடந்துக்கிறாரு, ஆனால் ஒரு உதாசீன போக்குனா இருக்காது. நான் அந்த மக்கள் தொலைக்காட்சி, அதாவதுங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருப்பும் பலமும் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுடைய பிரதிநிதித்துவம், படிப்பு, வேலை வாய்ப்பு தான் தொடங்கப்பட்டது. அதுக்கு தான் போராடுறாங்க, அது கிடைச்சிது. ஆனால் அதே வன்னியர்கள் ஜெயிச்சுட்டு போய் யாருக்கு பண்ணாங்க? தமிழ்நாடு தானே பலன் பெற்றது, மறுக்க முடியாது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிர தமிழருடைய ஒரு பிரச்சனையிலையும் ஐயா முன்னின்று போராடினார். இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்டவருக்கும் வன்னியர்களுக்கு இருந்த பகைமையை தூக்கணுன்றதுக்காக அவர் திருமாவளவனோட ஒரு அலைன்ஸ் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை வந்துட்டு ஒரு சோசியல், இவர் வந்துட்டு நிறைய விடுதலை சிறுத்தைகள் கொடியெல்லாம் ஏற்றிருக்கிறாரு. திருமாவளவன் வந்துட்டு வன்னியர் சங்க கொடியெல்லாம் ஏற்றிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நடந்திருக்குது ஒரு கட்ட வரைக்கும். ஆனால் பின்னாடி அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கணும், ஒரு அரசியல் சக்தியை ஆக்கணும் அப்படின்றதுக்காக போகும்போது அப்படியே ஜாதிக்கு ஒத்துருச்சுது. வந்துட்டு உடனே இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் இந்த காதல் கல்யாணம் அது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசி பிஜேபி கலையில் விட்ட மாதிரி இவர் கலப்பி விட்டு அதில் வந்து தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. புரியுதுங்களா? மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவருடைய சமூக நல்லிடத்துக்காக அவரும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அப்படியாப்பட்டவர் தான் ராமதாஸ். அதனால் ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ என்ன நினைக்கிறாரு, ஒரு 10-15 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி அமைச்சரவை மந்திரி சபை அமைது அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு 3 பேர் அமைச்சராகலாம். அப்படி அமைச்சர் ஆகணும்னா இந்த மக்களுக்கு நல்லது இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத அவருடைய கணக்கு. அப்படிதான் அவர் கணக்கு போடுவார் அவர். புரியுதுங்களா? பட் மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கிற ஊழல் அது இது எல்லாம் அதில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துட்டு பஞ்சம் கிடையாது, எல்லாம் அது வேற. ஆனால் அந்த மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வா, இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்று அப்படின்னு சொல்லக்கூடியதை செஞ்சு காட்டுவார். அதில் விடுதலை சிறுத்தைகளும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி சரி, அதை செஞ்சு காட்டுவாங்க. சார், அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி வந்து சிலர் இருந்து பின்னாடி இயக்குறாங்க, அதனால தான் ராமதாஸ் அவர்கள் இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்புல இருந்து சிலர் போடுறாங்களே, பேசுறாங்க, சோசியல் மீடியாக்கள் எழுதுறாங்க. அன்புமணி பின்னாடி இருந்து யாரு? சிலர் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இது தொடர்பாக எழுதுறாங்க. சோசியல் மீடியாலாம் சாதாரண ஆளுங்கய்யா. சோசியல் மீடியாவில் யார் வேணும் கருத்துக்களை வெளியிடலாம். அதை வச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் மேலே சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கணும். இல்லை, ஜி.கே. மணி தான் அவரை இயக்குறாங்கன்னு எழுதுறாங்க சார். ஏங்க முகமது யூனுஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் ராமதாஸ் பார்த்தி. ஐயா ராமதாஸினுடைய அரசியல் எப்படிப்பட்டது, அவர் பேசக்கூடிய பேச்சினுடைய உட்பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்ச பத்திரிகையாளர் தான். அவரெல்லாம் யாராலையுமே இயக்க முடியாது. வழிகாட்டலாம், இப்படி போனால் நல்லது, இது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்கிடுவார். அதான் நான் சொன்னேன், நல்லா கேட்பாருன்ட்டு எடுத்துக்கிறார். ஆனால் இறுதி முடிவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எடுப்பார், இயக்கவே முடியாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, தன்னோட நிற்கிறவனை யாரையும் தூக்கி வெளில அறிய மாட்டார், உதாசீனப்படுத்த மாட்டார். இதை புரிஞ்சுக்கங்க.
கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி அன்புமணி சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படிலாம் சில செய்திகள் பரவுது. இல்லை, அது இயல்பானது தான். அவர் தலைவரான உடனே கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எது கொண்டு வரணுன்றதான் இங்கே கேள்வி. யார்கிட்ட இருந்து இது கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு ராமதாஸ் அதுதான் இங்கே பிரச்சனையே. அது நடக்கவே நடக்காது. அன்புமணி என்ன பண்ணலாம்னா, ராமதாஸ்க்கு பின்னாடி நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு திருப்தியோடு அவர் இருந்துட்டு போகலாம். ஏன்னா ராமதாஸ் இவரை விட நல்லா முடிவெடுக்க தெரிஞ்சவர், இவரை விட அரசியல் நலன் தெரிஞ்சவர், இவரை விட அந்த மக்களை புரிஞ்சவர். அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க? இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பற்றி அவர் தெரிஞ்சவர், எப்படி பேசணுன்றதெல்லாம் தெரியும். ஐயா, எந்தெந்த இடத்துலலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்குமோ அந்த சீட்டெல்லாம் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க. அது பக்கத்தில் இருக்கிற சீட்டெல்லாம் கொடுத்தாங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவ்வளோதானே, ஜெயிச்சு காட்டுற போகிறேன்னு அவ்வளோத்தையும் ஜெயிச்சு காட்டினார். அவராட்டெல்லாம் வந்துட்டுலாம் யாரும் செயல்பட முடியாது. இப்போவும் நான் சொல்கிறேன், அவருடைய உடல்நிலைனால அப்படி அவர் இருக்காரு. கொஞ்சம் உடம்புல தெம்பு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தெம்பு இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு ரவுண்ட் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் கடலூர் சிதம்பரத்துல இருந்துட்டு தர்மபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அவருடைய கூட்டணி தான் ஜெயிக்கும். கூட்டணி தான் ஜெயிக்கும். பாஜக போன்ற ஒரு டெபாசிட் வாங்காத கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கே கூட்டணி அப்படின்ற அந்த நிலையத்தான் வந்துட்டு ராமதாஸ் எதிர்க்கிறாரு. அதை அன்புமணி புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரட்டுக்கு காரணம். புரியுதுங்களா? அவர் ஒரு எம்பி சீட்டு இப்படிலாம் இல்லை. இப்போ போன தேர்தலில் இதே அந்த 1 இயர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 எம்பி சீட்டையாவது ஜெயிச்சிருப்பாரு ராமதாஸ். இன்னைக்கு ஒரு சீட் கூட கிடையாது. 3 எம்பி சீட்டு எவ்வளோ பெரிய எதுவாக இருந்திருக்கும். அது மாதிரி ஜெயிச்சிட்ட உடனே நீ போய்ட்டு டெல்லியில் வந்துட்டு மினிஸ்ட்ரி கேட்கலாம், அது வேற விஷயம், அதெல்லாம் அவர் ஒத்துக்குருவார். ஆனால் ஜெயிக்கவே முடியலையே, அப்போ என்ன இருக்குது? ரெண்டாவது விஷயம், அவர் எந்தெந்த இஷ்யூலெல்லாம் அவர் போராடினாரோ, அழுத்தத்திரத்தை போராடினாரோ, அப்படிப்பட்ட போராட்டம் எதுவும் அன்புமணி கிட்டே வெளிப்படலை. அது ஒத்துக்கிறணும். அதனால தான் வந்துட்டு அவர் எடுத்துக்கிறாரு கையில். நீ வேண்டாம். அன்புமணிக்கு 30 வருஷம் அரசியல் பயணம் இருக்குல்ல சார்? இருக்கலாம் ஐயா, ஜெயிக்கணும்ல. நீ யாரால அந்த அரசியல் பயணம் உங்களுக்கு இருக்கு? நான் இவர் சார்பாக அவர் சார்பாக பேசல, நான் ஒரு அப்சர்வர் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருக்கு இணையா நீங்கள் வர முடியாது. அவர் பெரிய ஆள். அது ஒரு போராட்ட வாழ்க்கை. நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சி நிர்வாகி, கட்சியை நிர்வாகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அவ்வளோதான். அவராட்ட ஒரு போராட்ட வாழ்க்கை கிடையாது. அவராட்ட மக்கள் அந்த கான்டாக்ட், மாஸ் கான்டாக்ட், அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அவரால் அங்கே யார் இருக்கிறா, இங்கே யார் இருக்கிறா, பதவியில் யார் இருக்கிறா, இந்த செக்ரட்டரிகிட்ட யார் இருக்கிறா, அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லு, இந்த மாதிரி செய்யு, இந்த ஆளை போய்ட்டு தொடர்பு கொண்டு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. ராமதாஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருடைய நீண்ட நெடிய வாழ்க்கை அப்படிப்பட்டது. ஒரு எட்டனா வைத்தியராக இருந்த ஒரு ராமதாஸ் ஐயா இன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நிர்ணய சக்தி. அவர் திமுகவோட நின்னார்னா அவங்க ஆட்சி, அண்ணா திமுகவோட நின்னா இவங்க ஆட்சி, இப்படி தானே இருந்துச்சு. அதனால எங்கே போச்சு அப்படி தான் அவர் கேட்குறாரு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை சார். ஒரே மேடையில் வந்து அவர் திமுக தொடர்பான விஷயங்களை பேசுகிறாரு, ஆதரவான போக்கில் பேசுகிறாரு. ஆனால் இவர் வந்து அன்புமணி வந்து அதிமுக ஆதரவான போக்கில் பேசுகிறாரு சார். இவர் திமுக கூட சேர்ந்து நினைக்கிறாரு. இப்போ அன்புமணி வந்துட்டு இல்லை, திமுகவோட போகிறதுக்கு அவருக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ திமுகவில் வந்துட்டு திமுக கூட்டணியில் திமுக போட்டியிடக்கூடிய இடங்களே கம்மியாக தானே வருது. இல்லை, எல்லாருக்கும் 6 பிரித்து கொடுத்துட்டு, காங்கிரஸுக்கு ஒரு 18 பிரித்து கொடுத்துட்டு என்ன ஆச்சு? 6 30 18 54 57 இவங்களே ஒரு 170 தொகுதி தான் வருது. அதனால் அதுலேயும் மேலே ஒரு 25 தொகுதியை விட்டு தர்றதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இல்லை. அது நல்லாவும் இருக்காது. அதனால் அங்கே ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளையும் அவங்கள ஒன்றா இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற சூழலில். அதனால் அது சாத்தியம் இல்லை. அதிமுகவோட அவர் நெகோஷியேட் பண்ணுவார். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை 26 ஜனவரி பிப்ரவரியில் விஜய்க்கு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு விஜயும் சீமானும் வந்துட்டு ஒன்றா வந்து அந்த கூட்டணியில் வந்துட்டு ராமதாஸ் ஐயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் கடைசி நேரத்தில் முடிவு எடுத்துக்கிடுவார். அவருடைய முதல் வேலை என்னென்னா கட்சியை மறுபடியும் ஒரு உயிர்ப்போட வேலை கொண்டு வரணும். அதை அவர் செஞ்சுருவார். அதுக்கு தான் இந்த மாநாட்டை போட்டார் அவர். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாரு என் வேலையை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த திமுக அதிமுக கொஸ்டினை கேட்டிங்க இல்லையா, இவர் வந்துட்டு ஒரு பிஜேபி மைண்ட் செட்டோட பேசுகிறாரு அன்புமணி. அதனால் அவர் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். 10.5 தமிழ்நாட்டுக்கு வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சு விட்டது அப்படின்னாரு. 10.5 நீதிமன்ற தீர்ப்பு என்னன்றது தெரியும். 10.5 ஒதுக்கீடுக்காக ஸ்டாலின் தான் வந்துட்டு அரசு வெளியிட்டவர், கெசட்டை வெளியிட்டவர் அவர் தான். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த சமூக நீதி கூட்டமைப்பு இவங்களுக்கு எதிரான அந்த கூட்டமைப்பில் நானும் ஒரு மெம்பர். புரியுதுங்களா? கோர்ட்டில் முடிவு என்ன சொல்லிச்சு? நீங்கள் கொண்டு வந்த டேட்டா, இந்த 10.5 ஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக நீங்கள் கொண்டு வந்த டேட்டா மிக பழமையானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்க போகிறதில்ல ரிசர்வேஷன். இட் இஸ் நாட் ஃபார் கேஸ்ட், இட் இஸ் ஃபார் த பேக்வேர்ட்னஸ் ஆஃப் அ கம்யூனிட்டின்னாங்க அவங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சவர் ராமதாஸ் தான். அதனால் அவர் பேச மாட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்டாங்க, எல்லாரும் தான் கேட்டோம்.
அது ஒரு ஸ்டாலின் செய்யலை. ஏன்னா அது எங்கே புதுசான ஒரு ஈக்குவேஷன் சிக்கலெல்லாம் உண்டாயிட போகுதுன்னு அவருக்கு பயம். இந்திய ஒன்றிய அரசு செஞ்சால் தான் அது வந்து கோட்டை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தள்ளினார் பந்து. இப்போ சொல்லிடுச்சுல்ல, மோடி சொல்லிட்டார்ல, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறோம். அதுக்கு வந்துட்ட உடனே தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுட்டு தான் பண்ண முடியும். தமிழக பாஜகவில் வந்து கோஷ்டி பூசல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நயினா நாகேந்திரன் தலைவராக வந்த பின்னும் அண்ணாமலை தன்னோட தலைவராக நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் போகுது சார். அது ஒரு கட்சிகளில் இயல்பாக இருக்கக்கூடியது தானங்க. பொதுவாக சொல்ல வரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்சி தான் பாஜகன்னு சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் பதவி பித்து இருக்குது, எல்லா இடத்துலையும் டிசைன் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஒன்று ஒரு தலைவராக இருந்தவர் தலைவர் பதவியில் நீக்கப்பட்டுட்ட உடனே அவர் உடனே காண போயிட மாட்டார். மிக ஒரு வலிமையான ஒரு அரசியல் பண்ணவர் தானே அண்ணாமலை. அவர் திடீர்னு பெசாத போயிடுவாரண்ணா. அவருடைய களம் தமிழ்நாடு பாஜக தானே அவருக்கு கொடுத்தது அந்த பொறுப்பை. அது எப்படி அவர் விட்டுட்டு போவார்? அவர் உடனே செயல்படுறாரு. அவர் எப்படி செயல்படுறத வந்துட்டு ஒருத்தர் தடுக்க முடியும்? எனவே அது இவங்களுக்குள்ள முரணாலாம் எடுத்துக்க முடியாது. அது வந்துட்டு என்னென்ன பரப்பக்கூடிய ஒரு செய்தியாகல இருக்கலாம். கட்சிக்குள்ள அதெல்லாம் ரொம்ப நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உட்கட்சி இது இல்லாத அது உட்கட்சி பிரச்சனைகளுக்கு வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான் கட்சிகள்லாம். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பாஜகவினுடைய செயல்பாடு, மோடி அரசுடைய செயல்பாடு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சது இதை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி. இங்கே மற்றபடி இவங்களையும் அவங்களெல்லாம் குற்றம் சாட்டிக்கிட்டுலாம் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. நாகேந்திரனுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதுக்காக அந்த ஆதரவு வட்டத்தை திரட்டுறாங்க அப்படின்ற தகவல்லாம் பரவுது சார். அதெல்லாம் இயல்பாக நடக்கலாம். சீமான் அவர்களை வந்து இப்போ சமீபமான ஆளே காணாம என்ன சார்? அரசியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மிக அதிகமாக பேசிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் இல்லாத செய்தியே இருக்காது. இப்போ அவர் செய்தியே இல்லையே சார், என்ன காரணம்? ஒருவேளை அவர் கூட்டணியா தனியா யாரோட என்ன அப்படின்றத நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள் பொறுப்போம் அப்படின்ட்டு இருக்கலாம். அவர் அதில் பிஸியாகவும் இருக்கலாம். அது மட்டும் தான் காரணமா? மற்றபடி வேறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்தார் அப்படின்னோம்னா ஒரு பெரிய சுற்றுப்பயணம் மாதிரி ஒரு நாளும் 2 இடத்துக்கு போவார் வருவார், அது மாதிரிலாம் பண்ணுவார். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ ஒரு 2-3 வாரமாக அவரை பற்றி ரொம்ப செய்திகள் இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், என்னன்னு தெரியல. சீமான் அமைதிக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமா சார்? கூட்டணின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். வழக்கு கிழக்கெல்லாம் வந்துட்டு சீமானை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பார்த்துக்கலாம், இந்த தூக்கி உள்ளே பண்ணலாம் அவ்வளோதானே. அவர் கூட இருந்திருக்கேன், தூக்கி உள்ளே பாருங்க அவ்வளோதானே, எழுதிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்களே என்ன சீமானை வேணா உள்ளே வச்சுக்கோ, நாங்கள் வெளில செயல்படுவோம்னாலும் சொல்லியிருக்கிறோம். அதனால் சீமான் அதுக்கெல்லாம் பயப்படுறாங்கலாம் ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் எப்படி நாம் தமிழரை கொண்டு போகிறது, தனிச்சு போட்டுன்றதா மறுபடியும். அதனால் என்ன பலன்? இல்லை திமுகக்கு எதிரான ஒரு கூட்டணியில் போகலாமா, இல்லை விஜயோட சேர்ந்துட்டு ஒரு புதிய கூட்டணியை அமைக்கலாமா, அது விஷயமா அவர் பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வரல. வேற ஏதாவது அழுத்தம் இருக்குமா சார் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு? அரசியல் அழுத்தம் தான். அழுத்தம்லாம் முடியாது. அதெல்லாம் சீமான் அதுக்கெல்லாம் பயப்பட்டா அதெல்லாம் விட மாட்டார். அவங்கள்ட்ட ஒரு இது ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார்.